நீ எப்ப வந்த? திருப்பதியில லட்டுக்கு பதிலா ஜிலேபியை விட்டார்னு உட்டியடா ஒரு பீலா. ரெட்ரோ செகண்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த லாஃப்டர் வார் இதெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு ஃபுல்லாக லவ் மட்டும் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் லவ். நல்லா இருக்கா? ஓகே, பாட்டு செம்ம கலகலன்னு செம்ம ஜாலியாக பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் காட்டு மல்லி கனகமல்லின்னு எங்கே பார்த்தாலும் வாசனை வீசுது. பாட்டு ஃபுல்லாகவே செம்ம ஜாலியாக சந்தோஷமான வைப்பை தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த நெல்சன் ப்ரோமோவில் வர மாதிரி அப்படியே அந்த பாட்டு அந்த ஸ்டூடியோலேருந்து லவ் அப்படியே அருவி மாதிரி கொட்டுது. சும்மா சொல்லலை, நிஜமா. லெட் மீ ப்ரூவ், நான் ப்ரூவ் பண்ணுறேன். அந்த சாங்கை ப்ளே பண்ணுறேன். காட்டு மல்லி பாருங்க, கனகமல்லி. ஓகே, ஜோக்ஸ் அப்பார்ட், டீம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் கண்ணாடி பூவேன்னு ஒரு சாங் ரிலீஸ் பண்ணி பயங்கர சோகத்தில் தள்ளினாங்க. பட் இந்த பாட்டு எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்டா கான்ட்ராஸ்டா செம வைப் மெட்டீரியலா இருக்கு. அந்த கேட்டை திறந்து கார் கிளாஸா என்ட்ரன்ஸ் ஆகும்போது, கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது, ரெட்ரோ 90 ஸ்டைல என்டர் ஆகும்போது அந்த சூர்யா ஃபாண்ட்டுக்கு கீழே அந்த ஏ மட்டும் ஆர்ட் ஷேப்ல ஒரு இதயத்தை ரிசம்பிள் பண்ணும். அஃப்கோர்ஸ் இந்த கேட்லேயுமே அந்த 44 சிம்பிள் போஸ்டர்ஸில் வந்த மாதிரி சூர்யா 44 ரிசம்பிள் பண்ணுது. இந்த ஆர்ட் அந்த ஃபாண்ட்டுக்கு கீழே ஏல மட்டுமே இல்லை, பூஜா ஹெக்டே போட்டிருக்க செயின்லையுமே அந்த காலத்து ஸ்டைலில் டாலர் பண்ணியிருப்பாங்க. இதயம் ஷேப்பை ரிசம்பிள் பண்ணும். தலைவர் ரஜினி ரெஃபரன்ஸ் இல்லாமல் கார்த்திக் சுப்ராஜ் படமா சாங்ல இறக்கியிருக்காரு. ஒரு அழகான ரஜினி சாரோட ரெஃபரன்ஸும் இருக்கு. பிளஸ் அந்த ரெட்ரோ அது ஒரு மாதிரி சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாலுமே இந்த பாட்டுக்கு அந்த ரெட்ரோ ஒரிஜினல் ஃபாண்ட் வந்த அப்புறமா இவங்க அந்த டிசைன்லாம் பண்ணி ஒரு மாதிரி ஜிகினா போட்டு லைட்லாம் பண்ணது இந்த சாங்குக்கான விஷயத்தை ரீட்டைன் பண்ணுது. அந்த கார் நம்பர் பிளேட்டு மேபி சூர்யா 44 அண்ட் கார்த்திக் சுப்ராஜோட 9th படம். ஒரு 9th படம் தானே இது ரெட்ரோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையே கூட ரிசம்பிள் பண்ற ஒரு மைன்யூட்டான டச்சா இருக்கலாம். ஒரு விஷயம் வியடா பட்டது, வியடுன்னு நான் மட்டும் சொல்லல, நம்ம ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணா அதுலயுமே ஒருத்தர் கமெண்ட் பண்ணாரு, சூர்யா சார் எங்கேயுமே சிரிக்கலன்னு. நான் என் பெர்ஸ்பெக்டிவ்ல என்ன யோசிக்கிறேன்னா, அவர் ஒரு கேங்ஸ்டர், டக்குன்னு அந்த கேரக்டரை ஃபுல்லா உடைச்சிட்டு சந்தோஷமா வைப் பண்ண முடியாது. அதனால ஒரு மாதிரி ஒரு ஃபேஸை ரீட்டைன் பண்ணியிருக்கலாம். சொல்ல முடியாது. படத்தில் இந்த பாட்டு வரும்போது அங்கே என்ன மாதிரி சிச்சுவேஷன் ஸ்டோரி ஓடிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியாது, டேரக்டருக்கு தான் தெரியும். ஸோ படம் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அது மட்டும் இல்லைங்க, இப்போ யோசிக்கும் போது தான் தெரியுது, இது வரைக்கும் ரெட்ரோ சம்மந்தப்பட்ட எந்த போஸ்டர்ஸ்லையும் அவர் முக்கால்வாசி சிரிச்சா மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரியல. அப்படியே 2-3 ஃப்ரேம்ல சிரிச்ச ஞாபகம் வந்தாலும் அது ஒன்றும் ஒரு மனசு விட்டு சிரிச்ச மாதிரிலாம் தெரியல. இதோ எதிர்க்க உசுருக்கு போராடிட்டு இருக்கிறவன் அந்த கேங்ஸ்டருக்கும் உண்டான ஒரு கன்னிங்கான ஸ்மைல், அந்த வில்லத்தனம் தான் அந்த சிரிப்பு முழுவதும் ரீட்டைன் ஆகியிருக்கு. இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கு. இது அவசரமாக ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி சொல்றது, காலையிலே வீரதீர சூரன் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இது ரொம்ப நேரம் பேசினா டியூரேஷன் எவ்வளோ நேரம் வரும்னு தெரியல, எந்த வீடியோ போடுறதுன்னு தெரியல. இதை நான் ஃபுல்லாக ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணாலும் எனக்கு டைம் தேவைப்படும். ஸோ நான் ரெட்ரோ வீரதீர சூரன் ரெண்டையும் சேர்த்து போடுறேன். 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் தானே. சூர்யா விக்ரம் காம்போனா எப்பேற்பட்ட காம்போ அது. ஸோ இதையும் பார்த்துட்டு இதையும் பார்ப்பீங்க நான் நம்புறேன். இந்த காம்போ ஒர்க் அவுட் ஆகும், இந்த வீடியோ ஒர்க் அவுட் ஆகும் நம்புறேன். ஸோ இவ்வளோ நேரம் ரெட்ரோ பார்த்தவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கப்புறம் வீரதீர சூரன் வரப்போது, பார்த்துட்டு உங்களோட தாட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. இந்த ரோஸ் எடுத்துடலாம், அந்த வீடியோவில் அந்த ரோஸ் இருக்காது, அவசரப்பட்டு எடுத்துட்டேன். ரெட்ரோ சாங் அவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியாது, அதில் பேச வேண்டியது டீட்டெயில்ஸ் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை நான் தனி வீடியோவாக நாளைக்கு நான் போடுறேன். அப்போ இந்த ரோஸ் இருக்கும். அது வரைக்கும் இந்த ரோஸுக்கு ஒரு பாய். வீரதீர சூரனுக்கு டைம் ஆச்சு, போய் பார்த்துட்டு உங்கள் தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாபநாசம் படத்தில் அந்த லேடி போலீஸ் ஒரு டைலாக் சொல்லுவாங்கல்ல, எங்கே திரும்பினாலும் பர்ஃபெக்டாக இருக்குது, இந்த பர்ஃபெக்ஷன் தான் எனக்கு எங்கேயோ உதைக்குதுன்னு. அந்த மாதிரி வீரதீர சூரன் சம்மந்தப்பட்ட எந்த ட்ரெய்லர் வீடியோ ஆடியோ வந்தாலும் பர்ஃபெக்டாக இருக்குது, அதுதான் எனக்கும் எங்கேயோ உதைக்குது. லிட்டரலாக அவங்க படம் எடுக்கல, கிராஃப்ட் பண்ணியிருக்காங்க. கிராஃப்ட்மேன்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி செதுக்கியிருக்காங்க. அது வயலன்ஸாக இருக்கட்டும், அது ப்ரூட்டல் கொடூரமாக இருக்குன்னு சொல்ல முடியல, ஃபியூரியஸாக இன்டென்ஸாக இருக்குன்னு தான் ஸ்க்ரீன்லேயே தெரியுது. சேம் டைம் நிறைய இடங்களில் போயட்டிக்காக அழகாகவும் இருக்குது. இந்த படம் திருவிழாவா பட்டாசா இருக்க போது, சும்மா காட்டி சொல்லல, நிஜமாலுமே ட்ரெய்லர் வீடியோஸ் அதில் வர ஃப்ரேம்ஸை பார்த்து தான் சொல்கிறேன். அழகாக இருக்குன்னு சொன்னல, அது எப்போனா ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் வந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ வரைக்குமே அவர் கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைவணின்னு போட்டிருக்கோம். கலைவணி அது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் தான், பட் அதில் ஒரு அம்புக்குறி போட்டு மேலே தொணக்கால் போட்டு கலைவணியை கலைவாணியாக மாற்றிருப்பாங்க. இது ஒரு மிஸ்டேக் இல்லைங்க, இந்த தப்பு ஒரு அழகு. அந்த கேரக்டருக்கு கண்டிப்பாக ஒரு பயங்கரமான அழகு கூட்டி மெருகேற்றும். ஆனஸ்டாக சொல்லணும்னா டெய்லர் டீசரை விட லைட்டாக அண்டர் பிளே பண்ணியிருக்கு. ஐப்பேற்றக்கூடாது, இல்லைனா சில சீன்ஸாக அவ்வளோ சீக்கிரம் ரிவீல் பண்ணிடக்கூடாதுன்னு இந்த மாதிரி கட் பண்ணாங்களான்னு தெரியல, பட் அண்டர் பிளே பண்ணியிருக்காங்க. அதுக்காக ரொம்பலாம் அண்டர் பிளே பண்ணல, ஒரு 3 சீன் ட்ரெய்லரில் வச்சாலும் நறுக்குன்னு நச்சுன்னு வச்சாங்க. சாப்டர் 2 மல்லிகை கடைன்னு ஒரு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்களா, அதோட வெரி ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஃப்ரேமில் அந்த மல்லிகை கடையை காட்டும் போது கலைவாணி என்டர்பிரைசஸ், அந்த என் கடைப்பேர் கலைவாணி என்டர்பிரைசஸ்னு சொல்லுவார். பட் அந்த போர்டில் கலைவாணின்னு கரெக்டாக தான் இருக்குது. அங்கே ஒரு அம்புகுறி போட்டு தொணக்காலில் வைக்கல, போர்டில் அதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஃப்ரேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு பட்டாசு வெடிக்கும், ஒரு திருவிழாவில் வெடிக்கிற பட்டாசு எஃபெக்ட் இருக்கும். அதனால தான் சொன்னேன் இந்த படம் மட்டுமே பட்டாசாக சூப்பராக இருக்க போகிறது இல்லை, படத்தில் ஒரு முக்கியமான திருவிழா போர்ஷன் வருது, அங்கே தான் மொத்த கதைக்களமுமே மூவ் ஆகும்னு நினைக்கிறேன். வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோமோ சாப்டர் 1 போலீஸ் ஸ்டேஷன்லையுமே நேராக ஒரு அம்மா திருவிழாவிலிருந்து வந்து தான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ரி ஆகி கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஒரு மியூசிக் பேண்ட் திருவிழாக்கு டைம் ஆச்சு சார் கொஞ்சம் விட்டுருங்கன்னு ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. இதிலிருந்து என்ன தெரியுது, படத்தில் மட்டும் திருவிழா இருக்க போகிறதில்ல, படம் பார்க்குற நமக்கும் கண்டிப்பாக திருவிழா தான். ட்ரெய்லரில் 2-3 சீன் நறுக்குன்னு சூப்பராக இருக்குன்னு சொன்ன எனக்குமே அதை ஏன் ட்ரெய்லரில் காமிச்சாங்க, படத்தில் ஸ்டோரியோட அப்படியே மெர்ஜ் ஆகி ஜெல்டா வரும்போது எனக்கு பார்க்கணுன்ற ஒரு ஆதங்கமும் வந்துச்சு. பிகாஸ் அந்த 2-3 சீனும் பயங்கர இன்டென்ஸாக பயங்கர ரகடாக சூப்பராக இருந்தது. லைக் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு சீனில் அவர் நிற்பாரு செக்டு ஷர்ட் போட்டுட்டு, சுற்றி பல ஆட்கள் நிற்பாங்க, பார்க்கும்போதே தெரியுது இது ஒரு ஃபைட்டுக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட்னு. இந்த சொல்லுவாங்கல்ல சண்டையில் கிழியாத சட்டை என்ன பாஸ் இருக்குன்னு, அந்த மாதிரி நிறைய படங்களை பார்த்துருப்போம். ஒரு இன்டென்ஸான ஃபைட் இருந்துமே சட்டைக்கு ஒன்றும் ஆகாது, நல்லா ஃப்ரெஷ்ஷாக முடிப்பாங்க. மிஞ்சி போனால் நான் ஒரு கோடு வரும், இல்லைனா பாக்கெட் கிழிஞ்சிருக்கும். ஆனால் இந்த ஃபைட் அப்படி இருக்க போகிறது இல்லை, சரி இன்டென்ஸான பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது. லைக் நீங்கள் ஒரு ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா சியான் விக்ரம் பஞ்ச் அடித்து திரும்பும்போது பின்னாடி சட்டை வந்து பல வெட்டுக்கள் ரத்தங்களால் கிழிஞ்சு போய், அதாவது அடி கொடுத்த இவருக்கே இப்படி இருக்குன்னா அடி வாங்கின ஆட்கள் என்ன ஆயிருப்பாங்க, அந்த ஃபீல் வருது. அந்த டைலாக் தான் கிராஸ் ஓவராக ஆகுது இந்த சீன் பார்க்குறப்ப. ஸோ அந்த பைரவா முதல்வன்லாம் அந்த சட்டை எரிஞ்சு பின்னாடி ஓடி வரப்போ எப்படி இருக்குமோ அந்த மாதிரி பயங்கரமான அடி வாங்கியிருக்கு. ஸோ அந்த ஃபைட்டோட கடைசியில் அவ்வளோதான், தரையிலே படுத்துட்டாரு, கொஞ்சம் கூட எனர்ஜி இல்லை. அந்த நிமிஷத்தில் ஒரு பிளாஸ்ட் ஆகும். லைக் இந்த கைதியில் சொல்லுவாங்கள்ல, என்ன செத்துருவோன்னு பயமாக இருக்கா, சாவணுனாலும் சண்டை செஞ்சுட்டு சாகணும்னு அந்த மீனிங்கில் ஒரு டைலாக் வரும். அந்த மாதிரி அந்த கடைசி அந்த லுக்கு பார்க்கும்போது யாராச்சும் தண்ணி கொடுங்கடா அப்போ தான் என்னால் எந்திரிக்க முடியும், அந்த அளவுக்கு கிரவுண்டில் மொத்தமாக ஃப்ளாட்டு. ஆனால் அந்த ஸ்டேஜில் ஒரு கிக் அடித்து அடிக்க வந்தோன்னு தரையில் போட்டு அங்கேருந்து எந்திரிச்சது வந்து அது என்னன்னு சொல்கிறது, ஒரு ஹீரோக்கான ஹீரோயிசமா, இல்லைனா ஒரு மோட்டிவேட்டிங் சீனா, ஆர் சம்திங் நெவர் எவர் கிவ் அப் அந்த விடாமுயற்சிக்கான ஒரு டெஃபினிஷனா, இல்லைனா இந்த ஆக்கப்பூர்வமான ஒரு சீனுன்னு சொல்லுவாங்கள்ல, நம்மளை படுக்க போட்டால் அடித்து மேலே எந்திரிச்சு வரணும், அந்த மாதிரி ஆல்ரவுண்டருங்க அந்த சீன் கண்டிப்பாக சியான் விக்ரம் அவர்களுக்கு ரியல் லைஃப்லேயும் பொருந்தும். நிஜமாக அவர் லைஃப்பில் சினிமாவில் இதான் பண்ணிட்டு இருக்காரு, அவர் கிவ் அப் பண்ணதே இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட அவ்வளோ டேலண்ட், அவர்கிட்ட இல்லாத டேலண்ட் என்ன, அவரால் என்னால் இந்த சீன் நடிக்க முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு என்ன டஃப்பான சீன் உங்களால் எழுதிட முடியும். பட் ஸ்டில் அந்த டிசர்விங் பிளேஸ், அந்த ரெக்கக்னைசேஷன் எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆகுதோன்னு எனக்கு நிறைய வாட்டி தோணியிருக்கு. ஸோ அந்த சீன் அவர் பண்ணும்போது நல்லா இருந்தது. இதை ஏன்டா ட்ரெய்லரில் காமிச்சிங்க, படத்தில் அந்த ஸ்டோரியோடு நான் பார்த்துருந்தா சில்லறையை சேதற விட்டுருப்பேனே அப்படின்னு எனக்கு ஒரு ஆதங்கம் அந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப இருந்தது. பட் சந்தோஷம், நல்லா இருக்கு, ப்ராடக்ட் நல்லா இருக்கு. டீமே இதை பற்றி நிறைய இன்டர்வியூவில் சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் நானும் ஒரு வாட்டி சொல்லிடுறேன், இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் இல்லை, ஒரு நிமிஷம் கூட நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதான். வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆரம்பிக்கும் போதே படத்தோட ஸ்டோரியில் இன்வால்வ் ஆகிடுமா. ஏன்னா எல்லாத்துக்கும் தெரியும் இந்த வீரதீர சூரன் பார்ட் 2 தான் ரிலீஸ் ஆகுது. ஸோ ஒரு முன்னுரை, ஆரம்பம், தொடக்கம், முடிவுரை அந்த மாதிரிலாம் இல்லையா, எடுத்ததும் ஸ்ட்ரெயிட்டாக கதை தானா. அதனால் தியேட்டருக்கு லேட்டாக மட்டும் போயிடாதீங்க. நீங்கள் இந்த படத்துக்கு புக் பண்ணிங்கன்னா வெரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே அட்டண்டன்ஸ் கொடுத்துருங்க. டேரக்டரை பற்றி ஷார்ட் அண்ட் சிம்பிளாக சொல்லணும்னா, சித்தா படத்தோட டேரக்டர் சேதுபதி இந்த மாதிரி படங்கள் எடுத்திருக்காரு. ப்ளஸ் எஸ்ஜே சூர்யா சார் அவர்கள் சொல்கிற மாதிரி அவர் பயங்கரமான மார்ட்டின் ஸ்கார்சேசி ஃபேன். அவர் பேரை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது மட்டும் கஷ்டம் இல்லை, நானே கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ணதான்னு தெரியல. அவர் படங்களை புரிஞ்சிக்கிறதுக்கும் ஒரு தனித்துவம் வேணும். நிறைய படங்கள் எடுத்திருக்காரு, டாக்ஸி டிரைவர், ஷட்டர் எல்லாம் என்னோட ஃபேவரட். அது நீங்கள் அந்த படம் இன்னும் பார்க்கலனா பாருங்கள். பட் ஸ்லோவாக பொறுமையாக சைக்காலஜிக்கலாக தான் போவோம். பட் நல்லாயிருக்கும், தமிழ் டப் கூட அவைலபிளாக இருக்குது. அந்த படத்தில் ஹீரோக்கு மட்டும் இல்லை, நானும் அந்த படம் பார்த்துட்டு சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஹீரோ மாதிரி தான் சுற்றிட்டு தெரிஞ்சேன் ஒரு 4-5 நாள். ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த படம். அவரோட ஃபேனாக இருக்கிறதால இந்த படம் ரொம்ப யதார்த்தமாக, ஒரு வில்லேஜுக்குள்ள வயலன்ஸ், ஆக்ஷன், லவ் எல்லாமே இருந்தாலுமே பயங்கர கிளாஸாக பண்ணியிருக்காராம். நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்தவங்களுக்கே தெரியும். வீரதீர சூரன் ட்ரெய்லர், டீசர் எல்லாத்துலேயும் ஜிவியோட பிஜிஎம் சம்பவம் பண்ணிட்டு இருக்கு, நல்லா பண்ணியிருக்காரு. நேற்று ஆடியோ லான்ச் வேற பார்த்தேன், அதில் ஒரு பாட்டு வீரதீர சூரன் சம்திங் பெப்பியாக வரும், நல்லா இருந்துச்சு. அது நேற்று ஆடியோ லான்ச் வேற இல்லை, அந்த ஒரு ரேம்ப் வாக் பண்ணுறப்ப என்ன பாட்டு பாடலாம் அப்படின்னு ஜிவி கேட்பாரு. அப்போ சியான் விக்ரம் அவர்களே அந்த செய்கை காம்பர் கோல்டன் ஸ்பேரோ பாடுங்க நல்லா இருக்கும்னு. பார்க்குறப்ப நல்லா இருந்தது. சக கலைஞனோட ஒரு பாட்டு எடுத்து அதை பாடுங்கன்னு எந்த ஈகோவும் இல்லாமல் சொன்னது வாவ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. இப்படி கூட சொல்லலாம், அந்த பேர்டு மட்டும் கோல்டன் ஸ்பேரோ கிடையாது, அவரோட இதயமும் தங்கம், கோல்டன் திங் தான். காளி பற்றின 2 கேரக்டரிஸ்டிக்ஸை ஒரு சாங் அண்ட் ப்ரோமோவில் அழகாக டீஸ் பண்ணியிருப்பாங்க, நிறைய இருக்கும். பட் எனக்கு இந்த 2 ரொம்ப பர்சனல் ஃபேவரட். ஒன்று அந்த துப்பாக்கி ஹேண்டில் பண்ணுறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டு, அந்த காதுக்கும் நெத்தி போட்டுக்கும் 2 இன்ச்சுன்னு சொல்லி ஷூட் பண்ணுற அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். அந்த சீன் பில்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பொண்ணு பாட்டி 2 பேர் வந்து ஏதோ ஒரு மளிகை சாமான் வாங்குவாங்க, 500 கிராம் கேட்டிருப்பாங்க.
என்ன கிராம் தெரியல, பட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ அந்த கேட்ட கிராமுக்கு இவர் ஒருத்தர் நம்மளை ஃபாலோ பண்ணுற அந்த கடைக்கிட்ட வரான்னு அவசரமாக கட்டி எடை போடாமல் கொடுப்பாரு. அந்த பொண்ணுக்கு டவுட் இருக்கும், செக் பண்ணாமல் என்ன பண்ணோம், இவர் கரெக்டாக போட்டிருக்காரு, அளவு கரெக்டாக இருக்கான்னு அந்த தராசில் வைக்கும்போது ஒரு சின்ன டீவியேஷன் கூட இருக்காது, அப்படியே அந்த கிராம் அப்படியே வரும். ஸோ அவர் எவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காரு, எவ்வளோ ஐட்டங்காரன் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த மருந்தெல்லாம் அவர் தான் செய்கிறாரா தெரியல, தூக்கி போடுறாருல, அதெல்லாம் அவர் பண்ணுறாரா தெரியல. பட் எவ்வளோ திறமைசாலி, எவ்வளோ நுணுக்கமான ஒருத்தர்னு அது எபிலிட்டியை ப்ரூவ் பண்ணுது. இன்னொன்று அந்த லவ் சாங்கில் வர சீக்வன்ஸ், அந்த கலைவாணி அவரோட ஒய்ஃப் வந்து டெய்லர் கிட்ட அளவு கொடுக்க போவாங்க. அது ஒரு சிம்பிளான ஒரு பொசசிவ்னஸை தாங்கிக்க முடியாமல் அதுக்காக ரொம்ப குழஞ்சி போகாமல் அந்த கிளாஸ் அண்ட் மாசம் மெயின்டைன் பண்ணிட்டு, இரு நானே நோட்டில் அளவு தானே உனக்கு எழுதி கொடுக்குறேன்னு எழுதுனது ஒரு ஹிட்டனான ஒரு ரொமான்ஸும் பேக்ரவுண்டில் இருக்குது. அட் த சேம் டைம் அது ஒரு தொழில், ப்ரொஃபஷன் தான். பட் தெரியாமல் கூட அவன் மேலே ஏதாச்சும் ஒரு விரல் பட்டுச்சுன்னா அதை தாங்கிக்க முடியாமல் அவரே எழுதுனது நல்லா இருந்தது. போயட்டிக்னு சொல்ல முடியாது, பட் பார்க்க பியூட்டிஃபுல்லாக நல்லா இருக்கு. மென் கேன் ரிலேட். ஸோ இன்னொரு பெஸ்ட் கேரக்டர் சூரஜ். அவர் படத்தில் எப்படி பண்ணியிருக்காரே தெரியல, நல்ல டேலண்டட் ஆர்டிஸ்ட் தான். பட் படத்தில் எப்படி பண்ணியிருப்பாருன்னு நாம் இப்போ தானே ஃபர்ஸ்ட் தமிழ் சினிமாக்குள்ளே வராரு, அதனால் படம் பார்த்தா தான் தெரியும். ஆனால் அவர் ப்ரொமோஷனில் பண்ணுற கலகலப்புலாம் இருக்கே, அதுக்காகவே தனியாக அவருக்கு ஒரு சேலரி கொடுத்தாலும் ஆச்சரியம் இல்லை. மனுஷன் ரொம்ப அழகாக இன்னோசென்ட்டாக பேய் மாதிரி இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணுறாரு. எல்லா இன்டர்வியூலையும் சிரிக்க வச்சே ப்ரொமோட் பண்ணுறாரு. நல்ல ஆர்டிஸ்ட், இன்டர்வியூவில் ஸ்கோர் பண்ணுறாரு. படத்தில் டெஃபினட்டாக இருப்பார் நம்புகிறேன். ஸோ அதான் இந்த வீடியோட மோட்டிவ். ரொம்ப ஃப்ரேம் பை ஃப்ரேம், இந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, பின்னாடி இது இருக்குது, அந்த ஃப்ரேம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரொம்ப பண்ண வேணாம். படம் பேசட்டும், அதுக்காக இந்த மாதிரி இல்லை. இப்போ பண்ணால் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. இன்னும் 6 நாள் படம் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ப்ரொமோஷன்லாம் எந்த லெவலுக்கு பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ரொம்ப ஓப்பனாக சொல்லணும்னா படம் கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் இருக்குது. இப்போ தான் இந்த 2-3 வீடியோஸில் அப்படியே லைட்டாக அப்படியே அந்த தண்ணியில் மேலே லைட்டாக தெரியுது. இன்னும் அவங்க என்னெல்லாம் பிளான் வச்சுருக்காங்க தெரியல. ஸோ அதான் இந்த வீடியோ ஓவராலாக அப்படியே மேலோட்டமாக பேசலான்னு பேசியிருக்கேன். படம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் இன்னும் டீட்டெயில்டாக நல்லா பேசலாம். இப்போ ரெட்ரோ இருக்குது, கூலி இருக்குது, குட் பேட் அக்லி இருக்குது, அதை பற்றிலாம் ஜாலியாக என்னென்ன போஸ்டர்ஸ் வருதோ அதை எடுத்து டீட்டெயில்டாக பேசுவோம். ஸோ அதாங்க, இவங்க ப்ரொமோஷன் கண்டிப்பாக இன்னும் நல்லா பண்ணணும். ரொம்ப 5 நாள் தான் இருக்குது. படம் ரிலீஸ் ஆன அப்புறம் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நல்லா போனால் சந்தோஷம். பட் அதை புல் பண்ண ஒரு பேங்கரான ஓப்பனிங் தேவையில்ல, அதுக்கு இவங்க நல்லா ப்ரொமோட் பண்ணணும். அதுக்காக சில இன்டர்வியூ போய் வலுக்கட்டாயமாக உட்காந்து சிரித்து பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நான் எதை சொல்கிறேன்னு தெரியும். நமக்கு சில ஹீரோஸ்லாம் ரொம்ப ஃபேவரட். அவங்க வந்து அங்கே போய் நான் எடுக்கிற இன்டர்வியூ ஆப்போசிட் பர்சனாக நான் எதுவும் சொல்லலை, அவங்க ரொம்ப டேலண்டட் தான். அதுக்காக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி அந்த ரிப்ளைலாம் கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் இந்த எப்படி சொல்கிறது, அந்த தனுஷ் சொல்லுவார்ல, கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் சிரிக்கலாம்லன்ற மாதிரி கொஞ்சம் நல்லா பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு தாட் இருக்க தான் செய்யுது. எனக்கு இதுக்கு சொல்யூஷன் தெரியல. ஆனால் பட் இப்படி தான் ப்ரொமோட் பண்ணணுமானும் அவசியம் இல்லைல்ல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். எனக்கு ஒரு ரிவ்யூவர் ரொம்ப பிடிக்கும், ஃபிலிமி கிராஃப்ட். அவரை சினிமா ஃபாலோ பண்ணுறவங்க அவரை கண்டிப்பாக தெரியாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. அவரை பார்த்துருப்பீங்க. அவர் எனக்கு தெரிஞ்சு அவர் சேனலை நான் 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். இப்போ அவர் ஆரம்பித்து எவ்வளோ நாள் தெரியல, இப்போ ஒரு 5 வருஷம், ஒரு 6 வருஷம்னு வச்சுக்கோங்களேன். 6 வருஷம்னு நினைக்கிறேன். 6 வருஷமாக ஃபாலோ பண்ணுறேன். அவர் ஒரு நாளைக்கு ஒரு படம் ஒரு ரிவ்யூ போடுறாரு. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்துடும். ஒரு நாளைக்கு 2 படம் பார்க்குறாரு வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி பார்க்கணும், இன்னொரு படம் பார்த்தா தான் நாளைக்கு பண்ண முடியும். அப்புறம் தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் வருது. நம்ம அப்ராக்சிமேட்டாக 2 வச்சுக்கிட்டா 6, ஒரு நாளைக்கு 2னா அப்படியே இருங்க, நான் கால்குலேட் பண்ணிட்டு இல்லை, அது ஒரு 4300 43 வரும். கடைசி 2 டிஜிட் எனக்கு தெரியல. ஸோ அந்த மாதிரி நம்பர் வரும். அப்போ நான் ஃபாலோ பண்ணுற இந்த பீரியட்லேயே ஒரு 4300 படங்கள் பார்த்துருக்காரு. அப்போ அவர் பிறந்ததுலேருந்து எவ்வளோ படம் பார்த்துருப்பாரு. இது பார்த்துட்டு இந்த படம் தேராதுன்னு சொல்லிட்டு ரிவ்யூ போடாமல் இருந்திருப்பாரு. நான் இப்போ சொல்கிற டிஜிட் வந்து அவர் சேனல் ஆரம்பித்து அவர் பார்த்த படங்கள் டெய்லி அப்படின்னு கால்குலேட் பண்ணி ஒரு நாளைக்கு 2ன்னு அப்ராக்சிமேட்டாக போட்ட நம்பரை தான் உங்ககிட்ட 4300ன்னு சொல்கிறேன். அப்போ அவர் பிறந்ததுலேருந்து லைஃப் டைம் யோசிச்சு பாருங்கள். ஒரு 6000-7000 படம் பார்த்தவரோட நாலேஜ், அந்த ரிவ்யூ பண்ணுற கெப்பாசிட்டி, அந்த பிரெயின் எப்படி இருக்கும், எத்தனை படங்கள் பார்த்துருக்கோம். அப்படி டேலண்டடான சில பேர்கிட்ட போய் என்ன இன்டர்வியூ எடுங்கன்னு கேட்டால் ஒருவேளை தே கேன் புல் அந்த படத்தை பற்றி நமக்கு வெளிவராத நிறைய இன்ட்ரெஸ்டிங் திங்கை அசால்ட்டாக. அந்த படம் மட்டும் கிடையாது, இப்போ விக்ரம்க்கு வந்து அந்த ஃபிலிமோகிராஃபியில் எவ்வளோ அட்டகாசமான படங்கள் இருக்குது, அவர் என்னென்ன டேலண்ட்டு எவ்வளோ போட்டிருக்காரு, அந்த சோல் அண்ட் பிளட் எவ்வளோ வந்திருக்குன்னு நமக்கு தெரிஞ்சிருக்க நிறைய சான்ஸ் கிடைக்கும். அதனால் சொல்கிறேன், இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அவுட் ஆஃப் பாக்ஸில் யோசித்து உங்களுக்கு என்ன படம் ப்ரொமோட் ஆகணும், அது வந்து கலகலப்பாக சிரிச்சு தான் அப்படின்னு அவசியம் இல்லை, டேலண்ட் வச்சும் ப்ரொமோட் பண்ணலாம். சொல்கிறேன், ஜஸ்ட் என் மனசில் இருந்ததை டக்குன்னு ரேண்டமாக ஸ்ட்ரைக் ஆனதாக சொல்லியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் அப்படியே ப்ரொமோட் பண்ணுறாங்கன்னு. அவ்வளோதாங்க. இப்போ வரைக்கும் வீடியோ லைக் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுற நீங்களும் கோல்டன் ஆர்ட் தான். ஸோ லைக் பண்ணி மறக்காமல் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய அப்டேட்ஸ் வருது.
கனிமா வருது. ஸோ அந்த சாங்கில் முடிஞ்சால் மீட் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதாங்க, சீக்கிரம் வேறு வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் ஜாலியாக சேஃபாக ஹாப்பியாக இருங்க. பை பாய். போன வீடியோவில் ரொம்ப லென்த் நிறைய டவுட்டோடு தான் போட்டேன். பட் சில பேர் பார்த்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொன்னீங்க, கமெண்ட் பண்ணீங்க. நிறைய கமெண்ட்ஸ் ஸ்பெஷலாக இருந்தது. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இப்படி அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கு பெரிய மனசு வேணும். ரொம்ப தேங்க்யூ. எனக்கு எப்படி எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது தெரியல, ஆனால் 1000 தேங்க்ஸ். பாய்.